சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களுக்கு எதை தந்திருக்கின்றாரோ அதுல திருப்தியா வாழுங்க. சின்ன உத்தியோகம் தந்திருக்கிறாரா? அந்த சின்ன உத்தியோகத்துல வருகின்ற வருமானத்திலே, அந்த சம்பளத்துல திருப்தியா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஊழியர்களே, உங்களுக்கு வருகின்ற வருமானத்திலே திருப்தியுடனே வாழுங்கள். அப்படி இல்லாமல் பேராசையோட உன்னுடைய மனசு, உன்னுடைய காலு கவனி. அதே மாதிரி ஊரை சுத்திக்கிட்டே இருக்குன்னா தேவன் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனி. வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். இறைச்சி வேண்டுமா? இறைச்சி வேண்டுமா? இறைச்சி வேண்டும், மாமிசம் வேண்டும். தேவ தூதர்கள் புசிக்கின்ற கவனிங்க, அந்த மன்னாவை தேவன் அந்த மனிதர்களுக்கு கொடுத்தால் அது அவங்களுக்கு ருசியா இல்லையாங்க? எப்ப பார்த்தாலும் மன்னாதானா? எப்ப பார்த்தாலும் மன்னாவே தானா? தினந்தோறும் மன்னாதானா? எங்களுக்கு இறைச்சி ஞாபகத்துக்கு வருது. எங்களுக்கு மாமிசம் வேண்டும், எங்களுக்கு இறைச்சி வேண்டும். இவர்கள் ஒரு காலத்துல எகிப்துல அடிமைகளாக வாழ்ந்து வந்த போது பச்சை புள்ள தின்னவங்க. ஒரு வேளை சாப்பிடுறது, இன்னொரு வேளை அப்படியே பட்டினியா கிடக்கிறது. திக்கு திசை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். 2 வேளை சாப்பிட முடியாத கவனிங்க, துர்பாக்கிய நிலைமையில இருந்தாங்க. கீழ் நிலைமையில, ஏழ்மை நிலைமையில அடிமைகளாக தவியா தவிச்சுட்டு அழும்போது தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி விடுவிப்பதற்காக மோசேவை அனுப்பி வனாந்திரத்தில் இவர்களுக்கு தேவதூதர்கள் சாப்பிடுற அந்த மன்னாவோடு போஷித்து வந்தால் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இறைச்சி வேண்டும். தினந்தோறும் யார் சாப்பிடுவோம் அந்த மன்னாவை? மாமிசம் வேண்டும், மாமிசம் வேண்டும். எங்களுக்கு அந்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருது. எகிப்துல இருந்த நாட்கள் எங்களுக்கு நினைவுக்கு வருது. அப்பொழுது நாங்கள் வயிறார சாப்பிட்டோம், வயிறு முழுக்க சாப்பிட்டோம், கழுத்து வரைக்கும் நாங்க சாப்பிட்டோம். உண்மையா அவங்க இந்த அளவுக்கு சாப்பிட்டாங்களாங்க? இவங்க சாப்பிட்டாங்களா? அம்மா சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு அண்ணனாக, சகோதரனாக ஒரு வார்த்தை சொல்ற, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த புடவைகள் எத்தனை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி நம்ம கையில வேற என்னங்க இருந்துச்சு? நம்மளோட அப்பா ஒவ்வொரு பர்த்டேக்கு, ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கு, ஒவ்வொரு ஈஸ்டருக்கு பட்டு சேலை வாங்கி கொடுத்திருக்கிறாரா? வாங்கி கொடுக்கலையே. அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்கீங்களா? ஒரு நாள் கூட சண்டை போட்டிருக்க மாட்டீங்க. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்கும்? எஸ், உங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்திருக்கிறாரா? எல்லாரும் குறிச்சு நான் பேச, சில பேரை குறிச்சு. உங்க தேவைகளை சந்திச்சிருக்கிறாரா? காலேஜ் ஃபீஸை கட்டியிருக்கிறாரா? கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு பிரயாசப்பட்டாரு? உங்க அப்பா உங்களுக்கு வீடு வாங்கி தந்திருக்கிறாரா? காரை வாங்கி கொடுத்திருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா எங்க இருந்து எடுத்துட்டு வருவாரு? எப்படி எடுத்துட்டு வருவாரு? வேர்வை சிந்தி உழைக்கிறார். எப்படி கார் எனக்கு வாங்கி தர முடியும்? எப்படி வீடு வாங்கி தருவாரு? எனக்கு பட்டு சேலை எங்கிருந்து வாங்கி கொடுப்பாரு? நகை நட்டெல்லாம் எங்கிருந்து போடுவாரு? அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க தானே? எப்படி யோசிக்கிறீங்க பாருங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏங்க திருப்தியா வாழ முடியல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்திலும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க தானே? அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவரோட வருமானத்தை புரிஞ்சுக்கிட்டு, கணவருக்கு வருகின்ற சம்பளத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்க இருந்து வாங்கி கொடுப்பாரு எனக்கு? வேர்வை சிந்தி உழைச்சு எங்களுக்கு போஷிக்கிறாரு. 3 பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு. அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டுறாரு. ஒரு காலத்துல உங்க அப்பாவை குறிச்சு யோசிச்சீங்களே, இன்று உங்கள் கணவருமே கூட 3 பிள்ளைகளுக்கு தகப்பன் அல்லவா? எங்க இருந்துங்க எடுத்துட்டு வருவாரு? இத்தனை தேவைகள் எப்படிங்க சந்திப்பாரு? அவருக்கு வருகின்ற வருமானம் எவ்வளவு? கிடைக்கிற சம்பளம் எவ்வளவு? உங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட ஒரு நாள் கூட சண்டை போடாம நிம்மதியா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே வாழ்ந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்கள் கணவர் 2-3 பேருக்கு தகப்பனா இருக்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு அப்பா ஆனதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோவே. ஆதரவா நில்ல, தைரியப்படுத்த. அது என்னமோங்க, அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து போய் ஒன்ன மாதிரி ஒரு ஒன்னுத்துக்கு உதவாதான கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு, இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு புலம்புனீங்கன்னா போய் கிரேக்க ராஜாவை பண்ணிக்கலாம்ல. நீங்க ஏதோ ஒரு மகா ராஜாவை போய் கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. நீங்க மகாராணினா மகாராஜாவை தான் போய் கல்யாணம் பண்ணிருக்கணும். உனக்கு ஏத்த மாதிரி தான் ஒருத்தர் உனக்கு ஆண்டவர் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு அந்த கணவரை பார்த்து சண்டை போடுறதுல என்ன லாபம்? பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போட்டா என்ன லாபம்? கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. தந்தையை தாயை புரிந்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற நீ ஒரு தாய் ஆயிட்ட. இன்னைக்கு உன்னோட கணவர் பிள்ளைகளுக்கு தகப்பன் ஆயிட்டாரு. அந்த கணவரை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடு பரலோகத்தை போல மாறும் அப்படிங்கிற உண்மையை நீங்க மறந்து போயிடாதீங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, இதை புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. குடும்பமும் அற்புதமாக அது இருக்கும். என் வார்த்தையை நம்புங்க. அந்நாளிலே அவர்கள் ஆசைப்பட்டார்களாம், மாம்சம் வேண்டும், மாமிசம் வேண்டும், மாமிசம் வேண்டும்.
தேவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தயவு செஞ்சு கவனிங்க. சில சந்தர்ப்பங்களில் நீங்களும் நானும் தேவனிடத்துல வந்து இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும். தேவனிடத்துல வந்து ஓஹோ கத்திக்கிட்டே இருக்கிறோம். அவரோட பாதத்தை அப்படியே கண்ணீரால தொடச்சுக்கிட்டே இருக்கிறோம். தேவன் நம்மள அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. வேணாயா, அது நல்லது இல்லையா, விட்டுறியாத, நல்லது இல்லமா, அது என் வார்த்தை கேளுமா, அதை குறிச்சு உனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லமா, கவனி, அந்த வேலையை தான் நீ கேட்கிற, அந்த பையனை தான் ஆசைப்படுற, அந்த பொண்ணை தான் நீ அப்படி ஆசைப்படுற, அந்த வீடு வேணும் தான் நீ ஆசைப்படுற, அந்த வாகனத்தை தான் நீ ஆசைப்படுற. ஆனா கவனி, அது நல்லதே கிடையாது. அது வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுமோ உனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. நாள் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ நினைக்கிற, நீ யோசிக்கிற உன் வாழ்க்கை பரலோக மாதிரி இருக்க போகுதுன்னு, நானும் வாழ்க்கை நரகமாக மாத்த போகிறார் அப்படிங்கிற விஷயத்த நீ புரிஞ்சுக்க மாட்ட. எனக்கு தெரியும். அதனால அந்த சம்பந்தம் வேணும்னு நான் சொல்றேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், இவனேதான் வேணும், அந்த பொண்ணுதான் எனக்கு வேணும். தேவன் பார்த்து பார்த்து ஒருவேளை அப்படியே மௌனமா இருக்கிறாரு. நீயும் அதை அப்படியே சாதகமா ஆக்கிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ அப்படியே அழுற, ஆண்டவரே நரக வேதனையை உண்டாக்குறாப்பா எனக்கு, ராட்சசி அப்பாவ. தாயே, அந்த ராட்சச உன்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொல்லிதான் நான் செய்யாத முயற்சியே இல்லம்மா. என்னையே ஓரம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அவன் தான் வேணும் அப்படின்னு போய் கல்யாணம் பண்ணி என்னமா நடந்திருக்கோம் வாழ்க்கையில. பைபிள் என்ன இருக்கு தெரியுமா? அவங்க வனாந்திரத்துல ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டாங்களாம், வாந்திர வெளியில ரொம்ப அதிகமா சோதிச்சாங்களாம். தேவனதை தாங்கிக் கொள்ள முடியாமல் சரி சாப்பிடுங்க, எவ்வளவு தோணுதோ அவ்வளவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக காடைய வர வச்சாருங்களாங்க. ஒவ்வொருத்தனையும் பார்த்தீங்கன்னா இந்த கையில அந்த கையில எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாங்க. அப்படி சாப்பிடும்போது பா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒருத்தன் சொல்லலங்க, புரியுதா உங்களுக்கு? திருப்தி அப்படிங்கறது இல்லாமலே பண்ணிட்டாருங்க தேவன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, திருப்தி இல்ல. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, டேஸ்ட் இல்ல. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சந்தோஷமே இல்ல. புரியுதா உங்களுக்கு? என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். கவனிங்க, அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். ஜாக்கிரதை, நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வாசிச்சீங்கன்னா அவர்கள் கேட்டதை தேவன் அவர்களுக்கு தந்தாரானால் கவனிங்க, அதுல சந்தோஷப்படுவது மாத்திரம் அது அவர்களுக்கு முடியவே இல்லை. திருப்தி இல்லாமல் போனால் ஒரு சேலை இருந்தா 5 சேலை இருந்தா 10 சேலை இருந்தாலும் உனக்கு திருப்தியே இருக்காது. ரெண்ட் வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் உனக்கு திருப்தியே இருக்காது. பைக் ஆனாலும் கார் ஆனாலும் எவ்வளவு விலை உயர்ந்த வாகனமா இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு திருப்தியே இருக்காது. காரணம் அது உன் தத்துவம். மாற வேண்டியது உன்னுடைய ஸ்டேட்டஸ் கிடையாது, மாற வேண்டியது உன்னுடைய இருதயம். உன் இருதயத்துல திருப்தி இருக்குன்னா ஏழ்மையில கூட நீ எப்படி ஹாயாதான் வாழ்வ. அதைத்தான் தேவன் ஆசைப்படுகின்றார். ஆனந்தமாக சமாதானத்துடனே சுகத்தோடு சௌக்கியத்தோட நீ வாழணும்னா பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணக்காரன் ஆகணும்னு நீ எந்த அளவுக்கு ஆசைப்படுகின்றாயோ அந்த அளவுக்கு உன் ஆசை கீழே தலைகீழா மாறி போயிடும். நிராசைக்கும் சோர்வுக்கும் ஆளாயிருவ. ஆரோக்கியத்தை அப்படியே நீ கெடுத்துக் கொள்வாய். அன்பையும் அரவணைப்பையும் நீ பணயமாக வைத்து கடைசியில் அப்படியே நீ செத்து போயிருவ. அந்த நாள் உனக்கு வர வேண்டாம் என்றால் இருக்கிறவைகளிலேயே திருப்தியாக வாழுங்கள். அந்த தேவன் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிற மகா பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் வேண்டும் என்று சொல்பவர்கள் வாங்க ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மிக மேன்மையான செய்தி எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. துதிகளை ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இருக்கிறவைகளிலே திருப்தி எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. வருகின்ற வருமானத்துல திருப்தி எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. புரிஞ்சுக்கிட்டு வாழ்கின்ற அந்த திருப்தியோடு வாழ்கின்ற கிருபை எங்களுக்கு தந்தருளுங்கப்பா. நீதியுடனே உண்மையாக அப்பா வாழ்கிறவர்களுக்கு நீர் திருப்தியை தருவீர்னு சொன்னீரே ஐயா, அந்த திருப்தி எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. அப்பா, கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி எப்படி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தோமோ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க. பொறுத்து போகிற மன தத்துவத்தை எங்களுக்கு தந்தருளுங்கப்பா. அதன் விளைவாக குடும்பத்திலே அன்பு, பாசம், நேச உணர்வு ஆவிக்குரியவைகளே முழுமையாக எங்களுக்கு தந்தருளுங்கப்பா. இந்நாளிலே ஆண்டவரே, சம்பூர்ண திருப்திக்காக நாங்கள் இங்கே ஜெபிக்கின்றோம். முழுமையாக அருளி செய்ய வேண்டும் என்று. இனி எங்கள் வாழ்க்கையிலே கம்ப்ளைண்ட் பண்ணுவது என்பது கூடாது. அது இல்ல, இது இல்ல, எங்களுக்கு அது இல்ல, இது இல்லன்னு ஒரு நாள் அந்த வார்த்தை எங்க வாயிலிருந்து வரவே கூடாதப்பா. ஆண்டவரே, இருக்கிறவைகளிலேயே
திருப்தியாக வாழ்கின்ற வாழ்க்கையை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.